ஏம்மா இப்போ எங்கேருந்து நடந்து வந்தீங்க? முடியலை. என்ன வீடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வந்து பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு பார்ப்போம்னு வந்தம்மாங்க. வீடு மேலே என்ன இடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, 4 நாளாக இடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இடிச்சு ஒரு 4-5 இது இருக்கும், டிப்பர் இருக்கும் கிடக்கு. அதெல்லாம் நாளைக்கு சுத்தமாக அள்ள போகிறாங்க. அப்படியா? உள்ள கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இடிக்கிறாங்களா, இன்னைக்கு இடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக நாளைக்கு அள்ளிடுவாங்க. அள்ளினத்துக்கு பிற்பாடு தான் நாளைக்கு கம்பி கட்டிடலான்னு சொல்லியிருக்காங்களே. கம்பி வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பி வாங்கிட்டு வந்தாங்கன்னா கம்பி வச்சு கட்டுவாங்க. இடிச்சு முடிச்சாதான் அவங்களுக்கு வேலையே. சுத்தமாக இடிச்சிட்டு அதுக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ என்ன பில்லர் போடுவாங்க. அதை பார்க்கறதுக்காக போனீங்களா? அதை பார்ப்போம்னுட்டு வந்தேன். பில்லர் எத்தனை பில்லர் இருக்குன்னு சொன்னீங்க? 12 பில்லரு. 12 பில்லர் இருக்கு. 12 பில்லரு. அது என்ன தெரியாதா எனக்கு? போட்டேன் எனக்கு கரெக்டாக 12 பில்லருன்னு சொன்னாங்களா? எனக்கு தான் சொன்னல. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கீழே கட்டினதே என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியாது. நாங்கள் கடை வச்சுக்கிட்டு இருந்தோம். வந்து அப்பப்போ காசு தான் கொடுப்போம். அவங்க 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு. இப்போ 12 பில்லர் இருக்குது. 12 பில்லர் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் இப்போ உடச்சி பார்த்தாக்கா 12 பில்லர் எடுத்தாச்சு. 12 பில்லர் இருக்குங்க. 12 அவ்வளோதாங்க. இப்போ உடச்சி தாங்க எடுத்துருக்காங்க. இப்போ நான் 5-6 நாளாக உடச்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி உடச்சிருக்காங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. உடச்சி முடிச்சுட்டு நாளைக்கு கம்பி வாங்கி கம்பி கட்டுவாங்க. அவ்வளோ கட்டி போடுவாங்க. ஆமாம். நீங்கள் அலையாதீங்க முடியாமல். என்ன பண்ணுறது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எட்டி பார்ப்போன்ட்டு வந்தேன். பார்த்து செருப்பு போட்டுவாடி. இப்போ வாங்க மாடிக்கு போயிடுவோம். மாடியில் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்த்து வரணுக்கு எங்கடா செவுத்த காணும். எப்படி அலை வர்றான் பாருங்க. செவுரெல்லாம் எங்கடி? நாங்கள் எப்படி அலையாடி வரோம், அவன் அப்படியே வந்துட்டான். எப்படி வந்தான்னு தெரியல. சரி, இப்போ நம்ம மாடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? கம்ப்ளீட்டாக எல்லாம் உடச்சி பிள்ளை ஃபுல்லாக துருத்து 12 பிள்ளை தம்பி இல்லைண்ணா. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பள்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே ரெட்டின் இருக்குங்க. ரெட்டின் பாத்ரூமுக்கு இது குபேர முறை தான். இந்த குபேர முறைக்கு மேலே இந்த இடம் பள்ளமாகவே இருந்தது. இது வீட்டு இது வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா இது குபேர முறையம். இந்த பக்கம் பள்ளமாக இருக்கக்கூடாது. இது மேடாக இருக்கா, இது பள்ளமாக இருக்கும். இங்கே இது இப்போ இடிச்சோன்னா கொஞ்சமாக தெரியுது. இடிக்காதுக்கு முன்னாடி பயங்கரமாக அங்கேருந்து எட்டி பார்க்குற அளவுக்கு பள்ளமாக இருக்கும். அவன் என்ன செய்யலாம் பாருங்க, அவனை காமி. மெயினாக இப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வர்றவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்க இந்த குபேர முறை பள்ளமாக இருக்கக்கூடாது, இதை நிமித்துருங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே இது ரொம்ப நாளாக நான் இந்த 15 வருஷ காலமாகவே இது ஒரே மனக்குழப்பமாகவே இருந்துச்சு. இந்த இடம் பள்ளமாக இருக்குன்னு. இதை இப்போ எப்படி நிமிக்க போகிறாங்கன்னா, அந்த கீழேருந்து ஒரு பில்லர் போட்டு இது ஹைட்டுக்கு வந்துடும். அந்த லாஸ்ட்டில் ஒரு பில்லர் போட்டு இதை மட்டும் சாமகிரியோட சமப்படுத்தி இப்போ கட்ட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக இடித்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை நாளைக்கு ஃபுல்லாக ட்ராய்ஸ் வச்சு அள்ள போகிறாங்க. அள்ளத்துக்கு அள்ளையில் பார்க்கலாம். மாடிக்கு போய் காமிச்சிடலாம் மாத்த. அது காமிச்சிருவோமா? வெங்காயத்தை கொட்டிவிட்டு 1 கிலோ உரிச்சிருவோமா? இது எப்படி இருக்கு பாருங்க. வெங்காயம் பல்லிங்கி மாதிரி இருக்கு. சின்ன வெங்காயம்னே தெரிய சொன்னா நம்ப மாட்டாங்க. வெங்காயமா இருக்குங்க. முன்னாடி ஒரு ஷிஃப்ட் போட்டோம் 20 கிலோ, அது முடிஞ்சிருச்சுங்க. இப்போ மறுபடியும் 20 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வெட்டிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு அப்புறம் நம்ம எப்போதும் போல் தாளிப்போடவும் போட்டுடலாங்க. இப்போ வாங்க மாடியை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம மாடியை முன்னாடி எப்படி காமிச்சேன், இப்போ எப்படி பார்த்தீங்களா? சுத்தமாக இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் உடச்சி எடுத்துட்டாங்க. சுத்தமாக உடச்சி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஷெட்டுக்கிட்டு எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இப்போ வேலையாயிருக்கு. சுத்தமாக அடிச்சுட்டு எல்லாம் கூட்டிக்கிட்டு கம்ப்ளீட்டாக அள்ளிட்டாங்க. இன்னுமே பில்லர் பாக்ஸ் போட்டு நம்ம கம்பி கட்டிட்டு பில்லர் பாக்ஸ் போட்டுருவாங்க. இப்போ வாங்க இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை காட்டுறேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தூக்கி விட்றோம்னு சொல்லியிருந்தோம்ல. இது பள்ளமாக இருக்கா, இது மேடாக இருக்குது, இது பள்ளமாக இருக்குது. இப்போ அங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பில்லர் போட்டு கிளப்ப போகிறாங்க. அங்கேருந்து இப்போ அங்கே குழி நோண்டியிருக்காங்களா? இன்னும் நோண்டலை. நேற்று கொஞ்சமாக மண் எடுத்துருக்காங்க. இனிமேல் தான் குழி நோண்டணும். அங்கேருந்து பில்லர் பாக்ஸ் எடுத்து இந்த இடத்தையும் சேர்க்குறாங்க. இந்த இடம் கிடக்கல, இந்த இடத்தையும் சேர்த்து கொஞ்சம் தூக்கி விட்டு இதோட சேர்த்துருவாங்க. இது மட்டத்துக்கு வந்துடும். இது மட்டத்துக்கு வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி எல்லாம் உடச்சி கிடச்சி எடுத்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் மண்ணெல்லாம் வெளியாக்குறதுக்கு இப்போ ஒரு 15 நாளாக ஆயிட்டுங்க. இப்போ இனிமேலுக்கு என்ன வேலை செய்கிறாங்க என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா. பாய்.